11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 6 துணை ஏடுகள் 1 வினா எண் 3. பின்வரும் நடவடிக்கைகளை கொண்டு 2017 ஏப்ரல் மாதத்திற்கான சந்தோஷ் ஆடையகத்தின் கொள்முதல் ஏடு மற்றும் விற்பனை ஏடு தயார் செய்க. 2017 ஏப்ரல் 1 காஞ்சிபுரம் பிரசாத்திடமிருந்து கடனுக்கு சரக்கு வாங்கியது. இது கொள்முதல் ஏடு. இரண்டாவது, சென்னை ரத்தினத்திற்கு கடனுக்கு சரக்கு விற்றது. இது விற்பனை ஏடு. மூன்றாவது நடவடிக்கை, நாதன் நிறுவனம் நம்மிடமிருந்து கடனுக்கு வாங்கியது. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மிடமிருந்து கடனுக்கு வாங்கியது அப்படின்னு சொன்னா இது விற்பனை நடவடிக்கை. நம்ம வாங்கியது மட்டும் அப்படி பார்த்துட்டு வாங்கியதுன்னு சொன்னோம்னா டக்குன்னு கொள்முதல்ல போட்டுறக்கூடாது. நம்மிடமிருந்து கடனுக்கு வாங்கியிருக்காங்கன்னா நம்ம விற்பனை பண்ணிருக்கோம்னு அர்த்தம். இது விற்பனை கணக்கு. மதுரை ஹரிராம் துணியகத்திடமிருந்து கடனுக்கு சரக்கு வாங்கியது. இது கொள்முதல். கரூர் மோகனிடமிருந்து ரொக்கத்திற்கு வாங்கியது. இது ரொக்கம் அப்படிங்கிறதுனால ரொக்க நடவடிக்கை இங்க வராது. இந்த நடவடிக்கை இங்க வராது. அப்போ கொள்முதல் ஏடம் விற்பனை ஏடு இந்த ரெண்டு ஏடம் கேட்டிருக்காங்க. கொள்முதல் ஏடுல கடனுக்கு சரக்கு வாங்கியது வரும். அடுத்ததா மதுரை ஹரிராம் துணியகத்திடமிருந்து கடனுக்கு சரக்கு வாங்கியது வரும். விற்பனை ஏட்டுல ஏப்ரல் 10வது நடவடிக்கையும் ஏப்ரல் 18வது நடவடிக்கையும் வரும். இந்த நடவடிக்கைகளை வச்சு எப்படி கொள்முதல் ஏடம் விற்பனை ஏடம் தயாரிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வினா எண் 3 பேஜ் நம்பர் 137. இந்த சம்மில் கொள்முதல் ஏடம் விற்பனை ஏடம் கேட்டிருக்காங்க. ஹெட்டிங் எழுதியிருக்கேன், சந்தோஷ் ஆடையகத்தின் ஏடுகளில் கொள்முதல் ஏடு. நாள், விவரம், இடாப்பு எண், பேரேட்டு பக்க எண், தொகை, விளக்கம், மொத்தம் எழுதியிருக்கேன். இதுல கொள்முதல் ஏடு போட போறோம். இந்த கொள்முதல் ஏடு போடும்போது எதெல்லாம் கொள்முதலோ அதை மட்டும் நம்ம இப்ப எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், காஞ்சிபுரம் பிரசாத்திடமிருந்து கடனுக்கு சரக்கு வாங்கியது. உங்க கடன் நடவடிக்கை தான் வரும். இது கொள்முதல் ஏட்ல வரும். டேட் 2017 ஏப்ரல் 1. 2017 ஏப்ரல் 1 எழுதிட்டோம். ஃபர்ஸ்ட் காஞ்சிபுரம் பிரசாத், காஞ்சிபுரம் பிரசாத் கணக்கு. முதல் சரக்கு என்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னா சில்க் துணி 100 மீட்டர் வாங்கியிருக்காங்க. 100 மீட்டர் சில்க் துணி at the rate of ரூபாய் 450. 100 மீட்டர் 450 என்ன வரும் அப்படின்னா 450 × 100. இவங்க காஞ்சிபுரம் பிரசாத்திட்ட இருந்து 2 ஐட்டம் வாங்கியிருக்காங்க. முதல்ல விளக்கங்காலத்தில் இதை போடணும். ரூபாய் 45,000. அடுத்ததா என்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னா வெல்வெட் துணி 75 மீட்டர் வாங்கியிருக்காங்க. 75 மீட்டர் வெல்வெட் துணி at the rate of rupees 180. 180 × 75. இதை இண்டு பண்ணி விளக்கம் காலத்திலே நம்ம போடணும். 180 × 75 13,500 வருது. அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா சென்னை ரத்தினத்திற்கு கடனுக்கு சரக்கு விற்றது. இது விற்பனை ஏடுக்கு போயிடும். அடுத்ததா நாதன் நிறுவனம் நம்மிடமிருந்து கடனுக்கு வாங்கியது. அப்ப நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னா அதுவும் விற்பனைக்கு போயிடும். மதுரை ஹரிராம் துணியகத்திடமிருந்து கடனுக்கு சரக்கு வாங்கியது. இப்ப இதுதான் இங்க வரும் 20. இது அதுக்கு முன்னாடி இதை கூட்டி மொத்த காலத்துல நம்ம போட்டுறணும். 0 0 5 8 4 5 58,500 வருது. 58,500 காஞ்சிபுரம் பிரசாந்துக்கு கொடுக்கணும். அடுத்து 20ல மதுரை ஹரிராம் துணியகம், மதுரை ஹரிராம்
துணியகம். இவங்கள்ட்ட என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா காடா துணி வாங்கியிருக்கோம். 50 கட்டு காடா துணி at the rate of rupees 730. ஸோ 730 into 50 நம்ம இங்கே போடணும். 730 into 50 36,500. ஸோ ஏன் விளக்கங்காலத்தில் போடுறோம் அப்படின்னா என்ன மதுரை ஹரிராம் கிட்டேருந்து பின்னொரு பொருள் நம்ம வாங்கியிருக்கோம். அது என்ன அப்படின்னா காலிக்கோ துணி 80 கட்டுகள் வாங்கியிருக்கோம். 80 கட்டு காலிக்கோ துணி at the rate of ரூபாய் 650. ஸோ 80 into 650 நம்ம இன்டு பண்ணி இந்த இடத்துல நம்ம காமிக்கணும். 80 into 650 52,000 வருது. இப்போ இது ரெண்டையும் கூட்டி போடும்போது 0 0 5 8 8 88,500 வருது. அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கரூர் மோகனிடமிருந்து ரொக்கத்திற்கு வாங்கியது. ஸோ ரொக்கத்திற்கு வாங்கியது இங்கே வராது. ஸோ இவ்வளோதான் கொள்முதல் ஏட்டில் வரும். 2 பேர்ட்டு தான் வாங்கியிருக்கோம். காஞ்சிபுரம் பிரசாந்தம், மதுரை ஹரிராமம். இப்போ டோட்டல் போட போகிறோம். மொத்தமாக எவ்வளோ வந்திருக்கு கொள்முதல் ஏட்டில் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். 0 0 0 7 14 1,47,000 கொள்முதல் வந்திருக்கு. கொள்முதல் ஏட்டில் வந்திருக்கு. ஸோ கொள்முதல் கணக்கு பற்று. ஸோ இப்போ நம்ம கொள்முதல் ஏடு போட்டுட்டோம். அடுத்ததாக விற்பனை ஏடு போட போகிறோம். விற்பனை ஏடு ஃபார்மட் போட்டிருக்கோம். விற்பனை ஏடு நாள் விவரம், இடாப்பு எண், பேரேட்டு பக்க எண், தொகை, விளக்கம் மொத்தம் எழுதிட்டோம். இப்போ ஒவ்வொரு நடவடிக்கையாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நடவடிக்கை கொள்முதல் ஏடுல போட்டுட்டோம். இரண்டாவது நடவடிக்கை சென்னை ரத்தினத்திற்கு கடனுக்கு சரக்கு விற்றது. நாள் 2017 ஏப்ரல் 10 சென்னை ரத்தினம். உங்களுக்கு என்ன விற்பனை பண்ணியிருக்கோம் அப்படின்னா 60 மீட்டர் சில்க் துணி. 60 மீட்டர் சில்க் துணி at the rate of 490. ஸோ எப்படின்னா வரோம் அப்படின்னா 490 into 60. ஸோ 490 into 60 என்ன வரோம்னா 29,400. ஸோ விளக்கமில் போட்டிருக்கோம். ஏன் விளக்கமில் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இவங்கள்ட்ட 2 பொருள் நம்ம விற்பனை பண்ணியிருக்கோம். அதனால் விளக்க காலத்தில் போட்டிருக்கோம். எப்போவுமே ஒரு பொருள்னா டைரெக்டாக மொத்தமில் போடுவோம். 2 வரும்போது விளக்கம் காலத்தில் போட்டு தான் மொத்தத்தில் போடுவோம். அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 50 மீட்டர் வெல்வெட் துணி at the rate of 210. 210 into 50. ஸோ 210 into 50 10,500. ரெண்டையும் கூட்டி போடும்போது 10,500 வருது. இப்போ நம்ம ரெண்டையும் கூட்டி மொத்தம் காலத்தில் போடுறோம். 900 9 3. இப்போ 39,090 வந்தாச்சு. அடுத்ததா என்ன விற்பனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா நாதன் நிறுவனம் நம்மிடமிருந்து கடனுக்கு வாங்கியது. அப்ப நம்மிடமிருந்து கடனுக்கு வாங்கியதுன்னா அது விற்பனை. நாள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா ஏப்ரல் 18. நாதன் நிறுவனம்
இவங்க என்ன வாங்கியிருக்காங்கன்னா 1 மீட்டர் ரூபாய் 510 வீதம் 100 மீட்டர் சில்க் துணி வாங்கியிருக்காங்க. ஸோ 100 மீட்டர் சில்க் துணி at the rate of ரூபாய் 510. ஸோ 510 into 100. நான் இந்த ப்ராக்கெட்டில் போடுறது ரஃப் ஒர்க் தான், உங்களுக்கு தெரியறதுக்காக நான் போட்டு காமிச்சிருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இங்கே ஒரே ஒரு பொருள் மட்டும் தான் விற்பனை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால நேராக மொத்த காலத்திலே நம்ம போட்டுடலாம். ஸோ 51,000. இப்போ மொத்தம் போடுறோம். 90,090 ரூபாய் வந்திருக்கு விற்பனை 8ல். ஸோ இதான் இந்த சம்மோட ஆன்சர். இங்கே விற்பனை எழுதணும், விற்பனை கணக்கு. இந்த சாப்டரில் ஃபஸ்ட்டு சம்மில் கொள்முதல் கணக்கு மட்டும் போட்டோம், 2வது சம்மில் விற்பனை கணக்கு போட்டோம். இப்போ இந்த 3வது சம்மில் கொள்முதல் ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்கோம், அதோட ஆன்சர் 1,47,000 வந்திருக்கு. அடுத்ததாக விற்பனை போட்டிருக்கோம், ஒரே சம்மு தான், ஆனால் 2 ஏடாக தனித்தனியாக காமிச்சிருக்கோம், அதோட ஆன்சர் 90,900 வந்திருக்குது. இதான் அந்த சம்மோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.